வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலங்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள். ஸோ என்ன தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை இருக்கார். ஸோ சுக்கிரன் குரு வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணம் வரவு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தந்தை சார்ந்த ஒரு பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சில பேர் வந்து ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை வித்துலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து யோசிங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியில் வந்து குரு வந்து மாறி பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது சுக்கிரன் அங்கே உச்சமாற. ஸோ கம்யூனிகேஷன்ஸ் தேவையில்லாத சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு கற்பனையிலேயே சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு பயமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பெண்கள் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், 4, 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சின்ன அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது வந்து தாயாரோடைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள், கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் செலவுகள், சில பேர் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், பெரிய வெற்றிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து வட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்னடா அது கடன் வாங்குகிறோம், தேவையில்லாத செலவு கடன் வாங்குறோமாங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி 12 கணவன் மனைவி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வேறு ஊரில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படுத்தும். சில பேர் வந்து கணவன் மனைவி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத கற்பனையிலே வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வருங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பட்டிருந்தாலும் அது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்ன செலவுகளோ சின்ன விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்படி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு அதில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி மீன லக்னமாகுது சூரிய தசாபதி அந்தரங்கள். சூரியன் 6ஆம் அதிபதி ஆகுது 12 வேலை விஷயம், நிறைய பிரயாணம், நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாகுது சந்திர தசாபதி, சந்திரன் 5ஆம் அதிபதியாக இருந்து 10, 11, 12 பயணிக்கின்ற காலத்தில் குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட விஷயங்கள்லாம் சிறப்பாக, ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்கிறாங்க சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபதி, ராகு ராசியிலே இருந்து அது சனியுடைய சாதலும் கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் நிறைய செலவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து குரு தேசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் குரு ஒரு பரிவர்த்தனை 3 மற்றும் லக்ன பரிவர்த்தனையில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தணும் போது சிறப்பான விஷயங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் ஏற்படுத்தும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கே வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். மீன லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி 12 இருக்க 11ஆம் தேதி சனி பெரிய லாபங்கள் இருந்தாலும் அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து
புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது தாயார்னால் கொஞ்சம் செலவுகள், மனைவியால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வியாபார ரீதியான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது 7 இருக்கும். கணவன் மனைவினால கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும், பின்ன கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி என்ன சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அது ஒரு பரிவர்த்தனை இருக்குது, 3-8 பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரங்கிறது 3-8லேருந்து 3 இருக்கும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டுக்கிறது, தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், ஒரு மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லாமே ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. 3 வேளை சோறு, 1 வேளை தூக்கம், அதுதான் வாழ்க்கைங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்காக நம்ம வருத்தப்படுறதோ, மற்றவங்களுக்காக நம்ம வந்து அழுகுறதோ வந்து நம்மளுடைய வீக்னஸ். மற்றபடி வந்து அவங்க மாறுவாங்களான்னா மாற மாட்டாங்க. யாரும் யாருக்காகவும் மாறுறதெல்லாம் வந்து கிடையாது. நான் மாறுற மாதிரி வேணால் நடிப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழுங்க. அது பிள்ளையாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், யூ லீவ் யுவர் லைஃப். ஆக்சுவலி நீங்கள் லைஃப் நீங்கள் ஒழுங்காக வாழ்கிறீங்களான்னு பாருங்கள். மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறது, அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு கம்பேர் பண்ணிக்கிறது, இல்லை இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நமது வாழ்க்கை தெளிவாக வாழ்வோம். நம்மளால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டே போதும். இதனால் வந்து ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 3-8ஆம் தேதி வந்து பெண்கள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஒரி பண்ணிப்பீங்க. இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து காமம் ரீதியான விஷயங்களும் சில பேரும் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போதும் சொல்கிறதாங்க, ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு 3 வேளை சாப்பாடு, 1 வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி, அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி ஓம்னு வச்சோம்னா உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க, இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 32 கட்டங்கள் வரும். ஒரு ஜாதகம் வந்து 32 கட்டமாக பிரியும். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது 32 பார்க்கல 16 கட்டங்களாக அதை பிரிப்போம். ஸோ அந்த 16 கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க. ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 16 கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்குமானா 16 கட்டங்களில் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறதும் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பட் எல்லாருக்குமே 16க்கு 16 சூப்பராக இருக்கணும். 16க்கு 16 யாருக்குமே சூப்பராக இருக்காது. 16க்கு ஒரு 10 இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார். இதுவே வந்து ஒரு 6 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பார். ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும். 5 இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற அதோட கம்மியாக ஒரு 3 வர இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ பட் இந்த 2 1 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் லோயர் லைஃப்லையும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான். பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும், அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும். அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும். அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் 35 வருடங்கள் 50 ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்கள் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசாபுத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்குவிட்டி நிறைய கொடுக்குது. இப்போ இளையராஜா எடுத்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் எடுத்தோன்னா அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துங்கன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த 16 கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் வந்து 2 பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது 19 + 16 போது
அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட வந்து 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும். 50 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். பேர் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும், நான் வைக்கிறது வந்து இந்த 16 கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றதான் விட 16 கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு 22 நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 22 நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும். அதேமாதிரி திரிகோண கட்டங்கள் 10 டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். உங்கள் ஜாதகத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு 2.5 வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த 2.5 வருஷமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு தசாபுக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 100-150 கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை, அந்த 150 கோடியோட செட்டில் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு. அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிளாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக. இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து உட்காந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலும் தகவல்களுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா masterlakshmi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. masterlakshmi.comல போய் பாருங்கள். சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.